வணக்கம். வணக்கம். அண்மை காலங்களில் கிறிஸ்தவ மதத்தின் மேலே கிறிஸ்தவ பாதிரியார்களாக இருக்கிறவங்க மேலே பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதையும் குறிப்பாக இப்போ ஜான் ஜபராஜ் அப்படிங்கிற ஒரு போதகர் மேலே இது மாதிரி ஒரு அலிகேஷன். இதனோட பின்னணி என்ன, யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, உண்மையிலே அவர் யார், இதை பற்றின ஒரு சில விஷயங்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் பரபரப்பாக ஊடகங்களாலும் மற்றவர்களாலும் பேசப்படுகிற ஒரு ஒரு நிகழ்வாகவே, ஒரு பெரிய செய்தியாகவே ஜான் ஜபராஜ் மாறியிருக்கிறார். ஜான் ஜபராஜ் என்ற ஒரு மத போதகர். அவர் கோயம்புத்தூரில் நியூ ஜெனரேஷன் என்ற ஒரு திருச்சபையை ஆரம்பித்து அவர் ஊழியத்தை தொடங்கியவர். அதற்கு முன்பாக அவர் பாடல்களை இயற்றி பல நல்ல பாடல்களை பாடி பல லட்சக்கணக்கான கிறிஸ்துவ இளைஞர்களையும் கிறிஸ்துவ பெண்களையும் ஈர்த்து அவர் கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மாறுபட்ட ஒரு கோணத்தில் நடத்தி அவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். மிகப்பெரிய நல்ல பாடல்களெல்லாம் பாடியவர். தானே பாட்டு எழுதி மியூசிக் அமைத்து ஒரு நல்ல அதில் திறன்மை கொண்டு வந்து குறுகிய காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்ற உலகறிந்த ஒரு போதகராக மாறினவர். இவருடைய வளர்ச்சி என்பது பார்த்து சிலருக்கு ஆரம்ப காலத்திலே பிடிக்கவில்லை. அவருக்கு எதிரிகள் அநேகர் இருந்தார்கள். ரெண்டாவது, அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று பார்ப்பில்லை என்று சொன்னால், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக மூத்த போதர்களை அவர் மதிக்காமல், பொது தளத்திலே தன்னை எதிர்க்கிறவர்களை விமர்சனங்களை கடந்து போகாமல் அதற்கு தவறான பதில்களை அவர் பேசியது, பெரிய மூத்த போதர்களை மதிக்காமல் பேசியது, இன்னும் கருத்து ரீதியாக பல காரியம் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் தகுதியற்ற தரம் கொண்ட வார்த்தைகளிலே பேசியது, இப்படி அவர் மேல் பல குற்றச்சாட்டுகள் உண்டு. அவருக்கு இத்தனை பெரிய வீழ்ச்சி வருவதற்கு காரணம் என்றால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை தான். இவ்வளவுக்கும் காரணம் அவர் தன்னுடைய நிலை இழந்து, தன்னுடைய அந்த ஃபேம் இழந்து, தன்னுடைய திருச்சபை இழந்து, இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து தலைமறைவாக போய்விட்டார் என்று பேசுகிற பொருளாக மாறுவதற்கு காரணமே என்னென்னா அவனோட குடும்ப சூழ்நிலை, அதை அவர் கையாண்ட விதம், அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியங்கள் தான். அவருக்கு சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாததினாலே, அவரை நம்பி, அவர் பலரை நம்பி ஏமாந்து போனதினாலே இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார். நான் என்னுடைய கருத்தின்படி பார்க்கும்போது, ஜான் ஜபராஜ் என்ற மனிதன் அவருடைய வாழ்க்கையில் அவர் பல தவறுகளை செய்திருக்கலாம், அவர் குற்றப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று போடப்பட்ட இந்த ஃபோக்சோ வழக்கு என்பதற்கு மேல்தான் எனக்கு சரியான அதன் மேல் நம்பிக்கை இல்லை. அது வீணாக அவர் மேல் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு பழியாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் அது சூழ்நிலை, அதை சுமத்தியவர்கள், அதை செய்தவர்கள், அவரை வீழ்த்த வேண்டும் என்று சதித்தோடு செயல்பட்டவர்கள், அவருக்கு யாரும் இல்லை, அவரை கீழ்ப்படுத்தி விட வேண்டும் என்று இந்த ஒரு காரணத்தை இந்த நாட்களிலே காத்திருந்து செய்தவர்கள். ஏனென்றால் இந்த நிகழ்வு நடந்ததாய் சொல்லப்படுகிறது 1 வருடத்துக்கு முன்பாக. அப்போ 1 வருடத்துக்கு முன்பாக நடந்த நிகழ்வை அடுத்த நாளே உடனே சொல்லாமல், இல்லை 1 வாரத்துக்குள் சொல்லாமல், இத்தனை 1 வருடம் காத்திருந்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் என்று சொன்னால், அதுக்கு பின்னாலே உள்ள வேறொரு காரியம் நடக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்தவ சகோதரர்களும் ஊழியக்காரர்களும் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுத்தளத்திலே இன்று கிறிஸ்தவம் கேவலப்படுத்தப்பட்டு, கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டு, இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையை சமுதாயம் ஏற்படுத்துகிற போது அதற்கு உடன் பங்காளியாக இன்றைக்கி கிறிஸ்துவிலே மாறியிருக்கிறார்கள். நிறைய பேர் தரக்குறைவாக பேசுகிறார்கள், தகுதியற்ற செயல்களிலே பொதுத்தளத்தில் எழுதுகிறார்கள். அதெல்லாம் நான் பார்க்கும்போது மிகவும் மனம் வேதனை அடைகிறேன். ஏன் என்று சொன்னால், இவர்களுக்கு அங்கே நடந்த நிகழ்வுகள் யாருக்கும் தெரியாது, அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பார் என்று சொன்னால் கண்டிப்பாக சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு மனிதனை தவறாக புனைய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு சதி திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டு அவரை குற்றவாளியாக்கி இன்றைக்கி கிறிஸ்துவத்தை கேவலப்படுத்திவிட வேண்டும். ஒரு உயர்ந்த தளத்தில் இருக்கிற மனிதனுடைய அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்வேன். அவர் பர்சனலாக இருந்த ஒரு தனி மனிதனுடைய அவருடைய புகழையும் அவருடைய மரியாதையும் அதை சார்ந்த கிறிஸ்துவ மதத்தையும் கேவலப்படுத்த வேண்டும் என்று தான் இந்த செயல் இருக்கிறதே தவிர, இது நீதிமன்றத்துக்கு வந்தால் இந்த கேஸ் சந்தி சிரித்துவிடும்.
நீதிமன்றத்தில் இது நிற்காது, வழக்குகள எல்லாம் நிற்காது. இது இது வந்து அவரை பாதித்து கூடப்பட வேண்டும், அச்சுறுத்தி அவரை அந்த கோயம்புத்தூரில் வந்து அவர் சபையை ஆரம்பிக்கக்கூடாது, கோயம்புத்தூரில் அவர் இருக்கக்கூடாது, அவரை எப்படியாவது வெளியே துரத்து விட வேண்டும், அவரை வெளியே ஊருக்கு அனுப்பிவிட வேண்டும் என்ற சதி திட்டத்திலே சில கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் எல்லாரும் சேர்ந்து திட்டின சதி திட்டத்தையும் தான் இந்த காரியம். அதற்கு போலீஸும் காவல்துறையும் இன்னைக்கு தமிழக அரசும் கூட்ட போய் கிறிஸ்துவன் தானே அப்படி என்று கேவலப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதைத்தான் நான் முழுமையாக நம்புகிறேன். ஏனென்றால் ஃபோக்சோ என்ற ஒரு வழக்கை போட்டுவிட்டால் தான் ஒருவனை எந்த கேள்வி இல்லாமல் கைது செய்து விடலாம். மற்ற எந்த வழக்குக்கும் கேள்வி இருக்கிறது, அவனுக்கு ஜாமீன் இருக்கிறது, அவன் நிரூபிக்கப்பட வேண்டும், வேறு எதுனா செய்யலாம். ஆனால் ஃபோக்சோவுக்கு அப்படி கிடையாது, நேரடியாக கைது செய்யலாம். ஏன்னா என்னிடத்தில் ஆல்ரெடி 2-3 பாஸ்டர்கள் வழக்கு இருந்து நான் ஒரு 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 நிகழ்வை சொன்னேன் என்றால் உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கும். நான் ஒரு நீதிபதியத்தை சொல்லும்போது அவர் விழுந்து 10 நிமிடம் சிரித்தார். இவ்வளோ கேவலமான காவல்துறை இருக்கிறார்களா என்று கொண்டு. ஆமாம், கிறிஸ்துவத்துக்கு அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. வேலூரிலே ஒரு சகோதரனும் ஒரு தாயாரும் 6 மாதம் சிறைச்சாலையில் இருந்தார்கள். அந்த சகோதரன் செய்த வேலை என்னென்னா, ஒரு கிறிஸ்துவ சகோதரன், ஒரு 12வது வகுப்பு படித்தவன், ஈரோடிலே ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறான். வேலை செய்யும்போது அங்கேருந்து ஒரு பெண்ணோடு வந்து இன்ஸ்டாகிராம்லே தொடர்பு கொண்டு ஒரு பெண் காதலிக்கிறேன்னு சொல்கிறது. இவனும் அதுக்கு பதில் கொடுக்குறான். 2 பேரும் ஒரு 3 மாதங்கள் அதில் பேசுகிறார்கள். அந்த பெண்ணுக்கு வயது என்னன்னு என்று கேட்கிறான். 21, நான் காலேஜ் படிக்கிறேன், ஃபைனல் இயர் படிக்கிறேன்னு சொல்லுகிறது. அதை நம்புகிறான் இவன். 2 பேரும் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் திடீரென்று அந்த பெண் தன் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன், எனக்கு உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன்னு சொல்லுகிறது. இல்லைம்மா, நான் ஈரோட்டில் வேலை செய்கிறேன், எங்கள் அம்மா தான் சென்னையில் இருக்காங்க, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன்னு அவங்க அம்மாவை அனுப்புகிறான். போய் அந்த பெண்ணை எப்படியா காப்பாற்றாது, வீட்டை விட்டு ஓடி வந்தது. இவங்க அம்மா போய் பார்க்கிறார்கள். பார்க்கும்போது அது ஒரு ஸ்கூல் படிக்கிற பெண். உடனே அவங்க அதிர்ந்து போகிறார். அதிர்ந்து போய், அம்மா நீ வராத, உடனே தன் மகனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா காலேஜ் படிக்கிற பொண்ணுன்ற, அது ஸ்கூல் படிக்கிற பெண், இதை நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி புத்திமதி சொல்லி அதை வீட்டுக்கு அனுப்புகிறார். அது வீட்டுக்கு போகாமல் யாரோ ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் 2 நாள் தங்கி இருக்கிறது. அவங்க அப்பா கோவப்பட்டு, இந்த பையன் தானே ஐ லவ்னு கொடுத்தான், இவன் மேல் ஃபோக்சோவில் வழக்கு தொடுக்கிறார். எவ்வளவு முட்டாள்தனமான காவல்துறை என்பதற்காக சொல்கிறேன். கிறிஸ்தவர்களும் இதை ஃபாலோ பண்ணுகிறோம், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் என்னிடத்தில் இன்னும் ஒரு கேஸ் நடக்கிறது. சென்னை ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. 6 மாதம் பாதிக்கப்பட்டு சிறையில் இருந்த அந்த குடும்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நிரூபிக்க எக்கும் தயாராக இருக்கிறேன் என்பதற்காக சொல்கிறேன். அந்த பையன் அந்த பெண்ணை பார்த்ததில்லை. ஒரே நாள் இன்ஸ்டாகிராமில் ஐ லவ் யூ என்று அனுப்பின அந்த செய்தி தான் அவன் மேல் ஃபோக்சோ வழக்கு போடுகிறார்கள். அவனை காவல்துறை கூப்பிடுகிறது. அவன் அந்த பெண்ணை பார்க்கவும் இல்லை, அவனை தொடவும் இல்லை, எப்படி இருப்பாலும் கூட அந்த ஃபோட்டோவை தவிர தெரியாது. வழக்கு போட்டார்கள். வில்லிவாக்கம் காவல்துறையில் வழக்கு போடுறாங்க. அவங்க அம்மாவை கைது செய்கிறாங்க, இவனை கூப்பிட்டு கைது செய்கிறாங்க. எந்த ஒரு விசாரமும் இல்லாமல் 6 மாதம் சிறையில் இருக்கிறான். இதுதான் ஃபோக்சோ வழக்கு. இப்படி இன்னும் 2-3 வழக்கு இருக்கிறது என்னிடத்துல. எப்படி கிறிஸ்தவர்களை இந்த அரசு பாதுகாக்கிறது என்பதற்காகவும், கிறிஸ்தவர்களை எவ்வளோ கேவலப்படுத்தலாம் என்பதற்காகவும் வழக்குகள் இப்படித்தான் பிணையப்படுகிறது என்பதற்காக சொல்கிறேன். பொதுத்தளத்தில் நான் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ சொல்லி பேசி போகிறவன் அல்ல என்பதற்காக இப்படித்தான் இந்த மனிதனை சிக்க வைத்து கிறிஸ்துவத்தை அசிங்கப்படுத்த இந்த ஃபோக்சோ என்ற வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இது நீதிமன்றத்துக்கு வரும்போது அசிங்கப்பட்டுவிடும். ஏன்னு சொன்னால், ஏன் 2 பெண்களை சேர்க்கிறார் என்று சொன்னால், யார் இந்த வழக்கை தொடுத்தது என்று பார்க்க வேண்டும். யார் இந்த வழக்கு, எந்த பெண் அது? 1 வருடத்துக்கு முன்பாக இவருடைய தகப்பனார், அந்த பெண் இவர் திருமணம் செய்திருக்கிற ஜான் ஜெபராஜ் திருமணம் செய்திருக்கிற தகப்பனார், மாமனார், அவன் மனைவி 2 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்போது நடந்த நிகழ்வு தான் இது. அப்பொழுதே கம்ப்ளைண்ட், யார் இது? இந்த பெண் யார்? மாமனாருடைய வளர்ப்பு மகள். அப்பொழுதே பிரச்சனை இருந்தால் அப்போ வழக்கு தொடுத்திருக்கலாம் அல்லவா? வழக்கு தொடுக்கல். 6 மாதம் பொறுத்து அவர் வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு போகிறார். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறார். குடும்ப சகோதரர் பெண்ணை விட்டு பிரிந்து விடுகிறார். அந்த கோபத்தில் வந்து சபையை நீங்கள் அடைக்கிறீர்கள், சபையில் பிரச்சனை கொடுக்குறீங்க, சபையை விட்டு அவரை துரத்து விடுகிறீர்கள், அவரை விரட்டி விட்டீர்கள், அவருடைய பொருட்களெல்லாம் பிடுங்கி கொண்டீர்கள், அவரை ஊரை விட்டு ஓடி விடுவார், பயந்து விடுவார் நினைத்தீர்கள். அவர் திரும்பி வந்து மறுபடியும் சபை அதே ஊரில் ஆரம்பிக்கிறார். உங்களால் இப்போ பொறுக்க முடியல, இவரை பழி வாங்க முடியல, என்ன விலை கொடுத்தாலும் உன்னை நான் பழி வாங்குவேன்னு சொல்கிறாருன்னு அவரே சொல்கிறார் வாக்குமூலத்தில். என்னை மிரட்டுகிறார்கள், அடிக்கிறார். இருந்தாலும் துணிந்து வந்து தைரியமாக அவர் அங்கு ஊழியத்தை தொடங்குகிறார். மறுபடியும் அவனை வீழ்த்துவதற்கு வேறு வழி இல்லை என்பதற்காக இவர் ஆலோசனை செய்து மறுபடியும் தன்னுடைய சொந்த வளர்ப்பு மகள்கிட்டே சொல்லி இப்படி ஒரு வழக்கு புனைய போகும்போது காவல்துறை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது இவர் ஒருவரை. உடனே இன்னொரு பெண்ணை போய் துணைக்கு கூப்பிட்டு வந்து
அதையும் சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரு பொய்யான வழக்கை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இது ஜான் ஜெபராஜுக்காக நான் பேசுவதா அல்ல. ஒரு வழக்கு இப்படித்தான் பூட்டப்பட்டு அந்த மனிதனை ஓட விட்டுருக்கீங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது. கடவுளுக்காக ஊழியம் செய்கிற தேவ மனிதன் அவன் தேவ மனிதன் தவறு செய்திருக்கலாம். கர்த்தர் தண்டிப்பார். நம்மளும் அரசாங்கம் தண்டிக்கட்டும். அவன் தப்பு செய்தால் அரசாங்கம் தண்டிக்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் ஒருவனை எவ்வளவு தான் நீங்கள் ஓட விடுவீர்கள்? எவ்வளவு பாஸ்டர்ஸ் தவறாக எவ்வளோ ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரனை நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. அவன் விழுந்துட்டான். அவன் குடும்ப தகராறுல இவருடைய பிரச்சனை மட்டும்தான் இருக்கா? இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் டைவர்ஸ் பிரச்சனை இல்லையா? எல்லாரும் எழுந்து இப்படி தான் பண்ணியிருக்காங்களா? ஆகவே நான் இதை பார்த்ததில் மட்டும் ஜான் ஜெபராஜ் என்பது பிரச்சனை அவர் மாமனாருக்கும் இவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் காவல்துறை அசிங்கப்பட போகிறது. காவல்துறைக்கு என்ன வேலை? இவனுங்க திமுக அரசு, ஆல்ரெடி திமுக அரசு கிறிஸ்தவனுக்கு ஆகாத அரசு. கிறிஸ்தவர்கள்லாம் அவனுக்கு இவன் நினச்சிட்டான் கிறிஸ்தவ முட்டாள்தனமாக ஓட்டு போட்டிருக்கான். இவனுக்கு கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்துவதற்கு சங்கிகளையும் அவங்க பிஜேபியும் மற்றவர்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறது இவங்க ரொம்ப ஆசை. இதெல்லாம் நான் சொல்ல ஏன் குற்றம் சாட்டுகிறேன் என்று சொன்னால், ஜான் ஜெபராஜ் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர் அங்கே தான் இருக்கிறார், கோயம்புத்தூரில். 2 நாள் அந்த வீட்டில் தான் இருக்கார். நீ வழக்கு வாங்கிட்டு நேராக போய் அவரை கைது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு? ஏன் நீ அவசர அவசரமாக ஊடகத்துக்கு கொடுக்குற? அவரை காணவில்லை தலைமறைவுன்னு ஏன் கொடுக்குற ஊடகத்துக்கு? அவரை போய் தேடி பார்த்தியா? அவருக்கு சம்மன் கொடுத்தியா? வெயிட் பண்ணியா? எதுவுமே இல்லை. இவர்களுக்கு நோக்கம் அவரை பிடிப்பதல்ல. ஏன்னா செயின் திருடிட்டு ஒருத்தன் கொள்ளையடிச்சு காலையில் ஃப்ளைட்டில் திருடிட்டு 6 மணிக்கு இறங்கி 7 மணிக்கு திருடிட்டு 11 மணிக்கு போகிறவனை உன்னால் பிடிக்க முடியும். ஆனால் கோயம்புத்தூரில் வீட்டில் உட்காரவனை பிடிக்க முடியாது காவல்துறை. அவ்வளோ கேவலமான காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை. அப்போ என்ன உங்களுக்கு காசு வாங்கிக்கிட்டு நீ ஒரு ஆளுக்கு வேலை செய்கிறாய். அவரை ஒரு ஊழியக்காரனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதற்காக அவரில் காசை வாங்கிட்டு இவரை எப்படியாவது இவரை ஓட வைக்க வேண்டும், மறைய வைக்க வேண்டும். இவர் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஊடகத்தில் கொடுக்குற. இவர் என்ன தீவிரவாதியா? கன் வச்சுருக்காரா? 20 பேர் கொல்லக்கொட்டை. இவர் கூட 20 பேர் கன் வச்சுருக்காருன்னா போனால் சுற்றுவாரா? தலைமறைவாயிட்டார். எதுக்கு தலைமறைவாதாரு? செல்ஃபோன் இருக்குல்லவா? நீங்கள் அவங்களால பிடிக்க முடியாதா? பிடித்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு நோக்கம் இல்லை. காவல்துறை அதனால இவரை துரத்தி விடணும், இவரை பயமுறுத்தி எங்கேயாவது ஓட விடணும், மறைய விடணும். எனக்கு இன்னும் கூட இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. இவன் எங்கேயாவது பிடிச்சிட்டு 2-3 நாள் வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு நாள் கூப்பிட்டு இவர் கோயம்பேடில் பஸ் ஏறும்போது நாங்கள் பிடித்தோம்னு கூட சொல்லுவான் இவன். இது மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை, நிறைய நிகழ்வு இருக்குது. ஆகவே ஜான் ஜெபராஜ் என்ற பிரச்சனையை கிறிஸ்தவர்களும் விவரம் தெரியாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது எப்படின்னா, இது அவர்கள் குடும்பத்திலே நடக்கிற ஒரு பிரச்சனை. அதற்காக ஒரு காரியத்தை கொண்டு அரசாங்கம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. நம்ம ஊழியக்காரர்கள் அதை நாம் அவருக்காக ஜெபிக்கலாம், அவர் மனம் திரும்பணும் ஜெபிக்கலாம். அப்படி பிரச்சனை இருந்தால், குற்றவாளி இருந்தால் நீதிமன்றம் தண்டிக்கட்டும். நமக்கு அதில் மாற்று கருத்து இல்லை, நாம் எதிர்க்கவில்லை. ஆனால் இதற்கு பின்னணியில் இருக்கிற சூழ்ச்சி ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சூழ்ச்சி. அதற்கு இவங்கெல்லாம் விலை போகிறார்கள், துணை போகிறார்கள். அது கிறிஸ்துவத்தை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி. கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும், விழுத வேண்டாம். அதில் தான் சொல்கிறேன், இந்து மதத்தில் இருக்கிறவர்கள்லாம் வந்தால் நீங்கள் எகிறீங்க, கிறிஸ்துவத்தை விட்டு விட்டீர்களா அப்படின்னு பேசுகிறான். நிறைய பேர் எழுதுகிறான். என்ன காரணம் என்னென்னா, இவனுக்கு கிறிஸ்துவத்தில் இன்னும் யாரையும் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கலாம், நேர்மையாக இவனுக்கு பிடிக்க முடியல. எவனோ ஒருத்தனை பிடிச்சிட்டா அதை ஊதி பெருசாக்கி விட வேண்டும். அதை ஒரு பெரிய உலகளாவ பிரச்சனை மாதிரி, ஒரு பின்லேண்டர் காணாமல் போன தேடுற மாதிரி சிறப்பு படை அமைக்கப்பட்டு விட்டது. ஒரு படை இங்கே போகிறது, ஒரு படை அங்கே போய், என்னத்துக்கு இது தேவையா? இப்படி ஊதி பெருசாக்கி அவரை அசிங்கப்படுத்தி அவரை எப்படியா இந்த நாட்டை விட்டு துரத்த விடலாம் என்று நினைக்கிறார்கள். எங்களை போன்ற ஆட்கள் கண்டிப்பாக அவருக்கு துணை நின்று கொண்டு இருக்கிறோம், நிற்போம். கண்டிப்பாக நான் நிற்பேன். ஏன் அப்படி சொன்னால், இதில் எனக்கு அவர் முன்னால் பல தவறு செய்திருக்கலாம். நான் அவருக்கு நாங்கள் போய் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் அவர் செய்தெல்லாம் சரின்னு சொல்லவே மாட்டேன். அவர் ஊழியக்காரனை பேசியது தவறு. அவர் கிறிஸ்துவ திருச்சபை மேடைகளை அசிங்கப்படுத்தி அதை பாட்டு கச்சேரி மேடையாய் மாற்றினது தவறு. நான் குற்றச்சாட்டுறேன். நான் என் ஒய்ஃபே அவர் பாட்டை பாடக்கூடாது தடை பண்ணி வச்சுவேன். பாட்டு பாடுறவன்லாம் பெரிய ஆளுன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம்லாம் பரலோகத்துக்கு போவாருன்னு சொல்ல முடியாது. பாட்டு பாடுறவன்லாம் பெரிய ஆள், பாட்டு பாடுறவன்லாம் தான் பரலோகத்துக்கு பாடுறவன்லாம் கிடையாது. கடவுளுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவன் தான் ஊழியக்காரன். அப்படி தான் பார்க்கணும் நம்ம. அதெல்லாம் ஒரு பெரிய பாட்டு, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, அவர் நிறைய நல்ல பாட்டு பாடுவார். பாட்டு பாடுறவன் கிடையாது. ஊழியத்தை உண்மையாக தேவனுக்காக நேர்மையாக நீதியாக உத்தமமாக நிற்கிறவன் தான். அவர் மேலே அநேக குற்றச்சாட்டு உண்டு. அதெல்லாம் நான் மறுக்கவே மாட்டேன். நான் அதுக்கு நான் சப்போர்ட்டெல்லாம் பண்ண மாட்டேன்.
அவர் நல்லவர், இவர் இப்படியெல்லாம் இல்லை. அதிலெல்லாம் எனக்கும் எதிர்ப்பு உண்டு, கண்டிப்பாக. இது இன்னைக்கு என்னன்னா, இவர் பிடிக்கப்பட்ட குற்றவாளியாக காணப்படுகிறார். பிடிக்காத இன்னும் திருடங்க நிறைய பேர் ஒழிஞ்சிருக்கான். அது வேறு விஷயம். அதை நம்ம தனியாக பேசக்கூடாது. அது திருச்சபையில் இருக்க பிரச்சனை, கிறிஸ்துவ பிரச்சனை கிறிஸ்துவலாக உட்கார்ந்து தீர்த்து கொள்ள வேண்டியது. ஆனால் பொது தளத்துகள் என்று வந்துவிட்டால் நம்ம அவரை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியது கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம கண்டிப்பாக அவரை பாதுகாத்தாகணும். ஏன்னா சமூக விரோதிகளாலும் மற்றவர்களாலும் அவருடைய பெயர், அவருடைய பர்சனல் நேம், மற்றபடி அவருடைய ஃபேம், கிறிஸ்துவின் பேரும் சேர்த்து டேமேஜ் ஆகுது. இதை பாதுகாக்கத்தான் சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக சாம் எஸ்தாஸ் அவருக்காக துணை நிற்கிறேன். அதற்காக பேசுகிறேன் நான். எனக்கு இந்த டவுட் இருக்கிறது. ஏன்னா போக்சோ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அநேக போதகர்களை போக்சோ போட்டு தான் உள்ளே வச்சுருக்கீங்க. அவங்க ஏன்னா சிலரெல்லாம் தொட்டு, இன்னும் கூட பல கேஸ் இருக்குது, தொட்டு ஜெபம் பண்ணார்ன்றவரை எங்கே தொட்டார்ன்ற மாதிரி சொல்லிலாம் போக்சோ போட்டிருக்கீங்க. அதெல்லாம் உண்மையாக இருந்தால் தண்டிக்க நிறைய பாஸ்டர் உண்மையாக ஒரு நாகர்கோவில் பகுதியில் ஒருத்தர் பிடிச்சி தண்டிச்சிங்க, நாங்கள் எல்லாம் பேசவே இல்லை, வரவே மாட்டோம். ஏன்னா உண்மை என்று தெரிந்தால் வரமாட்டோம். ஆனால் இது இங்கே உண்மை அல்ல. இது ஒரு குடும்ப பிரச்சனை. அது குடும்ப பிரச்சனை என்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டுமே தவிர, அவர் ஒரு பிரதிபத்த மிகப்பெரிய ஒரு அநேகரை கொண்டு வளர்ந்த ஒரு ஊழியக்காரன் என்பதற்காக அவரை கீழ்த்தரமாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ இளைஞர்களும் கிறிஸ்தவ மக்களும் இந்த மாதிரி நிகழ்வுகளை எப்படி பார்க்கணும்? ஏன்னா நிறைய பேர் அவர் மேலே பெரிய நம்பிக்கையை இழந்துட்டாங்க. சில பேர் இன்னுமே அவர் இல்லை, அவர் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவரை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், அவர் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் நம்புகிறாங்க. கிறிஸ்தவர்கள் குறிப்பாக இந்த பாதிரியார்களை, பாஸ்டர்களை எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கணும்? அவர்களை ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு கொண்டு போகிறது நல்லது தானே? இல்லை, எந்த ஒரு தனி மனிதனும் உயர்த்தி ஹீரோ ரேஞ்சுக்கு கொண்டு போகிறது தவறு. உதாரணமாக இவரை கூட எடுத்துக்கோ, இவரை கூட அந்த லெவலுக்கு கொண்டு போனது தவறு. அது சிறு பிள்ளைகள் செய்த வேலை, அது இளைஞர்கள் செய்த தவறு. அவர்களுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல. ஆனால் கிறிஸ்தவத்தின் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவ முறைப்படி பார்த்தோம்னா, கிறிஸ்துவர் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு வேத புஸ்தகம் சொல்லுது. அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கடவுளே சொல்கிறார், 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்போ இவனுக்கு எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் தான் வழங்க வேண்டும்னா நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இவர் மறுபடியும் எழுதுன்னு. ஆனால் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அநேகர் நல்ல பெரிய பெரிய ஆட்கள் பரிசுத்தம் இவங்க மேலே கல் ஏறுறாங்க. இயேசு கிறிஸ்து விபச்சாரியை பிடிச்சிட்ட பிறகு சொல்கிறார், குற்றம் இல்லாதவன் கல் ஏறுறான்னு. அப்போ நீயெல்லாம் பிடிக்கப்படாத குற்றவாளி பேசிகிட்டு இருக்க உட்காந்து, உனக்கு கல் ஏறுறத எவனுக்கு இங்கே அருகதை கிடையாது. இங்கே அவ்வளோ பரிசுத்தவான்லாம் எவனும் உட்காரல. நீங்கள் பேசுகிறவனெல்லாம் பற்றி எடுத்து பேசணும்னா இவனுடைய வண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏறும். அப்படி தான் இருக்கும். ஆனால் எவனோ இடிச்சவாயன் கிடைச்சிட்டான்னு இவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் வேதப்படி அது தவறு. நான் மன்னிக்க வேண்டும்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எத்தனை முறைலாம் மன்னிக்கணும்னு. அவவே நம்ம மன்னிக்கணும். இவர் அப்படி குற்றம் செய்திருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணும். இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம முழங்கால் நின்று ஜெபிக்கணும். ஐயா, இவ்வளோ பெரிய ஊழியக்காரன்னு நீங்கள் ஆண்டவர் தேவையில்லாமல் இவர் எடுத்திருக்க மாட்டார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு எடுத்திருப்பார். ஒரு வேளை அவன் சத்துருவின் காரணமாக பிசாசின் தந்திர விழுந்திருந்தால் மறுபடியும் ஜெபித்து, சபை இத்தனை லட்சம் பேர் உட்காந்து முட்டி போட்டு அழுது உபவாசம் ஜெபித்து, ஒரு நல்ல ஊழியக்காரன், நல்ல பாட்டு பாடுற மகன் கெட்டு போயிட்டான், தயவுசெய்து ஆண்டவர் அவனை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சி கூத்தாடி அவனை மறுபடியுமாய் ஊழியக்காரனாய் பார்ப்பதில் தான் திருச்சபை பெருமை அடைய வேண்டுமே, கிறிஸ்துவன் பெருமை அடைய வேண்டுமே தவிர, அவரை தெருவில் தள்ளி அவரை துன்புறுத்தி வெளியே அனுப்புறதுக்கு கிறிஸ்துவம் ஒற்றுக்கொள்ளாது. ஏன்னா இங்கே ஒருவனும் நீதிமான் அல்ல. இயேசு கிறிஸ்து வேலைந்து பார்க்கும்போது இங்கே எவனுமே நீதிமான் அல்லன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்களும் நான் நீதிமான் அல்ல. அப்போது எல்லாரும் குற்றவாளியாக இருக்கும்போது, இவர் பிடிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவே பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சாரியை மன்னித்து அவர் மறுபடியும் அவளை மறுபடியும் நீ யாருக்கு சொல்லாத போ, உன் வாழ்க்கையை திருந்தி வாழும் அவருக்கு சொல்லும் போது, இவரை திருந்தி வாழும் சொல்கிற அதிகாரம் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக கிறிஸ்துவனுக்கு இருக்குது. ஆகவே நம்ம திருச்சபை எல்லாருக்கும் ஒரு ஜெபிக்கணும். ஆனால் இவர் தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டாரு. இவருக்கும் மறுபடியும் அப்படி அவர் செய்யக்கூடாது. ஜான் ஜெபராஜும் கூட சொல்லி அவர் மனம் திரும்பி வரும்போது அடுத்து பெரிய ஊழியக்காரனை எல்லாரையும் மரியாதையோடு பேச வேண்டும். திருச்சபை மேடைகளை எல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. இஷ்டத்துக்கு அங்கேருந்து தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. அதெல்லாம் இவர் செய்த தவறு. அதையெல்லாம் அவர் திருத்திக்குவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு வேளை அடிபடும் போது தான் தெரியும். ஏன்னா இங்கே இருக்கிற பெரிய ஊழியக்காரர்கள் எத்தனை பேரும் சரி, இன்க்ளூட் மைசெல்ஃப், நான் என்னன்னு சொல்கிறேன், நான் யாருமே மகா பரிசுத்தவான வரலை. நான் குடிகாரனாக இருந்து வாழ்க்கையில் கேவலமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து தான் இயேசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறோம். அப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கை பின்புலத்தை பார்த்தால் ஏதாவது ஒரு குற்றவாளியாக தான் இருந்திருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் மனம் திரும்பி அவர் வந்திருப்பார். அப்படி இவருக்கு ஒரு சந்தர்ப்பம், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுப்பார் என்றால் நீங்களும் நானும் யார் தடுக்கிறதுக்கு? ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அவருக்காக இப்போ இருக்கிற தேவை என்னென்னா ஜெபிக்கணும். 2வது, அங்கே யாராவது பொய் சொல்லியிருந்து இவரை கேவலமாக நடத்துகிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் சட்ட ஆலோசனைகளும் சட்டக்காரையும் கண்டிப்பாக நாங்கள் நிற்கணும்னு நினைக்கிறோம் அவருக்கு.
கண்டிப்பாக சட்ட ஆலோசனை சொல்லி அங்கே இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர்கள் உதவி கோருவார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் செய்வேன். நான் கண்டிப்பாகவே அவர்களுக்கு பின்புலமாக நிற்பேன். ஆனாலும் இருந்தாலும் அவர் என்னுடைய தம்பி, கண்டிப்பாக ஒரு ஊழியக்காரன், கடவுளுக்காக நின்று இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் வந்து அவர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார், வல்லமையாக பயன்படுத்தியிருக்கிறார். மறுபடியும் அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா இளைஞர்களை வந்து கொண்டு வருவது மிக கடினம். இப்படிப்பட்ட இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இப்படி இருக்கிற நாட்களிலே இளைஞர்களை கிறிஸ்துவுக்கு உள்ளே கொண்டு வர்றது கடினமான காரியம். அதை இலகுவாக அவரை வைத்து ஆண்டவர் செய்தார். அப்போ மறுபடியும் அப்படி ஒரு மகன் வந்து மறுபடியும் செய்யணுன்ற விரும்புகிறேன் நான். அதற்காகத்தான் நான் இப்போ களத்தில் நிற்கிறேனே தவிர இவர்களை மாதிரி அவரை போய் எப்போன்னு சொல்லி திட்டுவதற்காகவோ அவரை வெறுத்து தள்ளுவதற்காகவோ இல்லை. தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். அது சட்டப்படி அதை சட்டம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம். அதற்கான போராட்ட களத்தில் இருப்போம். இருந்தாலும் அவருக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுத்து அவர் மறுபடியும் ரட்சிக்கப்படும், மறுபடியும் அவர் தேவனுக்காக வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் பேசுகிறோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.